அவங்களோட பெரிய கவலை என்ன, கல்லறைக்கு போகும்போது அந்த கல்லை யார் உருட்டுவாங்க, அதான் பெரிய கவலை. அவங்க என்ன நினச்சாங்க, கிறிஸ்து செத்துட்டாருன்னு நினச்சி யார் உருட்ட போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படித்தான். நம்ம வணங்குற தேவன் செத்த தேவன் நினச்சிக்கிட்டு தான் எதிர்காலத்தை பற்றி வெறும் கவலை, சில்லி கவலை. ஐயோ இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், எதிர்காலத்தை எப்படி சமாளிக்க போகிறேன், அந்த செலவை எப்படி சமாளிக்க போகிறேன், ஐயோ இந்த சமாளிக்க முடியாத சூழ்நிலை நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு பயந்து பயந்து எதிர்காலத்தை பற்றி நினச்சே நிகழ்காலம் 80% நேரம் போகுது வீணா. அசைக்க முடியாத அந்த இடர்கள் கல்லுகளை யார் உருட்டுவார்கள்? அவர் என்ன சொல்கிறாரு, நான் சாகலப்பா, நான் உயிரோடு இருப்பதனால் அந்த கல்லுக்கிட்ட நீ கல்றகிட்ட வரும்போது அந்த கல் உருண்டு இருப்பதை நீ பார்ப்ப. நீ ஏன் கவலைப்படுற? அந்த சூழ்நிலைக்கு வரும்போது நான் உலூரில் நான் உயிரோடு இருக்கிற தேவனாச்சே, உயிரோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிறோமே, ஏன் கவலையில் இருக்கீங்க?